இருவெட்டு வெளியீடு பேசாலை பதியைச் சேர்ந்த கவிஞன் மதிவளன் பர்னாந்து அவர்களின் இருவெட்டு வெளியீடு. காதலர் தினத்தை முன்னிட்டு த ட்ரீம் ஆஃப் வளன், வளனின் கனவு என்னும் புத்தம் புதிய படைப்பினை பெருமையுடன் வழங்குகின்றார். இதன் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. முதலாவது திரியினை தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் பாமரன் அவர்கள் முதல் திரியினை ஏற்றி வைப்பார்கள். இரண்டாவது திரியினை எங்களுடைய மதிப்புக்குரிய தா கருணா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். மூன்றாவது திரியினை எங்களுடைய கலாபூஷணம் எழுத்தாளர் SA உதயன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அடுத்த திரியினை கலைஞரும் முன்னாள் அதிபரும் ஆகிய எங்களுடைய SA பெர்னாண்டோ அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். நன்றியினை ஏற்றி தந்த அனைத்து கலைஞருக்கும் நன்றிகள். இதனைத் தொடர்ந்து இந்த இருவெட்டு நிகழ்வின் அறிமுக உரையினை கலாபூஷணம் SA உதயன் அவர்கள் ஆற்றுவார்கள். இங்கே இந்த இருவெட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எனது நெஞ்சுக்கு நிறைந்த தோழன் தமிழகத்தின் பிரபல எழுத்தாளர் பாமரன் அவர்களே, அவர்களோடு இணைந்து இங்கே வந்திருக்கின்ற என் இனிய சொந்தம் கருணாகரன் அவர்களே, இந்த நாங்கள் முன்னெடுக்கின்ற எந்த நிகழ்விற்கும் தலைமை தாங்கி கொண்டு அதனை பெருமதியாக கருதி கொண்டு எங்களை கொண்டாடும் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் நிறைவான எனது ஆசான் CM பெர்னாண்டோ ஐயா அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பிரபா நல்லாசிரியர் விருது பெற்ற எமது மண்ணைச் சேர்ந்த ஆசிரியர் அமல்ராஜ் கவிஞர் அவர்களே, இன்னும் இங்கே வருகை வந்திருக்கின்ற சிறுவர் இலக்கியத்திலே சாதனை படைத்த இளங்கலைஞர் விருதினை பெற்று இங்கு வந்திருக்கிற எழுத்தாளர் கஜேந்திரன் அவர்களே, ஊடகவியலாளர்களே, இன்னுமா இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம், மதிய நேர வணக்கம்.
இன்றைக்கு காதலர் தினம் 2026. இந்த நாளிலே ஒரு சிறப்பான ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக எம்மோடு இருக்கின்ற எமது இளம் கவி வரியாளன் மதிவளன் அவர்களுடைய சிந்தனையிலே உருவான ஒரு பாடலை, காதலர்களுக்குரிய விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான பாடலை அவராக்கி அதற்கு இசையூட்டி இன்றைக்கு அதை வெளியீடு செய்கிறார். இந்த வெளியீட்டு விழா அற்பமாக ஒரு சிறிய அளவாக தோன்றினாலும் கூட இது அபாரமான ஒரு விளைச்சலை தரப்போகிறது, ஒரு அடைவு மட்டத்தை எங்களுக்கு தரப்போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உள்ள சிதறல்கள் என்ற இதற்கு முன்னியதான ஒரு சிறந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கின்ற கவிவரியாளன் மதிவளன் அவர்களுடைய 2வது சிறப்பு முயற்சி இது. இதற்கு எங்களுடைய மனமார்ந்த ஆதரவை, அன்பை தெரிவித்து கொண்டு இதை பார்க்கிறவர்கள் அவரை வாழ்த்தி அவருடைய முயற்சி இன்னும் தொடர்ந்து அழகாக அருமையாக உருவாக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தில் பிரபல எழுத்தாளர், புரட்சி சிந்தனையாளர், ஒரு நியாயபூர்வமான நோக்கத்தை மனதில் கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஓட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத எழுத்தாளர் இங்கே எமக்காக வரவிருந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு விழித்து கொண்டு எனது இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமையான உரையினை வழங்கிய கலாநிதி எஸ்.ஏ. உதயன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வெளியீட்டு உரையினை வழங்குமாறு எங்களுடைய பிரபல எழுத்தாளர், தமிழகத்தில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரபலமான எழுத்தாளர் பாமரன் அவர்கள் ஆற்றுவார்கள். தொடர்ந்து இந்த இருவட்டினையும் அதே வேளையிலே வெளியிட்டு வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
லப்ட அடிக்குது இதயம், காதலை சொல்ல தயங்குது உள்ளம். லப்ட அடிக்குது இதயம், காதலை சொல்ல தயங்குது உள்ளம். காதல் 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 அது வார்த்தை அல்ல வாழ்க்கை, இதய கூட்டில் தேங்கும் எண்ணம் தானே காதல். மின்சாரம் போல் பாயுதே, மின்காந்தம் போல் இழுக்குதே என்னை சுற்றி. ஓகோ பட்டாம்பூச்சி கூட்டம் கண்ணாம்பூச்சி ஆடுதே. லப்ட அடிக்குது இதயம், காதல் சொல்ல தயங்குது உள்ளம். உன்னை கண்டால் போதும் என் உள்ளம் அலை மோதும், ஹார்மோன் என்ன தூண்ட காதல் என்னுள் தீ மூட்டுதே. உன் காந்த பார்வை தூண்டும் என் நாடி நரம்பை நோண்டும், இரத்த ஓட்டம் வேகமாகுதே. ஏதோ ஏதோ தோணும் ஏக்கம் என்னை சூழும், தேனும் பாலும் போல என் தேகம் தோறும் தோன்றும். லப்ட அடிக்குது இதயம், காதல் சொல்ல தயங்குது உள்ளம். லப்ட அடிக்குது இதயம், காதல் சொல்ல தயங்குது உள்ளம். ரோஜா பூவை போலே சிவந்த உந்தன் நிழலே, சுண்டி என்னை இழுக்குது தலை கண்டபடி சுத்துதே. வட்ட உந்தன் முகத்தில் திலகமிட்ட நிலவே, உன்னை உத்து பார்க்க தூண்டுதே. விட்டு என்னை இழுக்குதே காந்தம் கொண்ட விழியே, என்னை ஒட்டிக்கொள்ள அழைக்குதே. கருத்த நீண்ட உன் கூந்தல் தோகையாடியாது மயில தூண்டில் புழு போலானே. காதல் கடலில் ஓகோ நிறையாய் நானே. லப்ட அடிக்குது இதயம், காதல் சொல்ல தயங்குது உள்ளம். காதல் 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 வார்த்தை அல்ல வாழ்க்கை, இதய கூட்டில் தேங்கும் எண்ணம் தானே காதல். என்னை சுற்றி ஓகோ பட்டாம்பூச்சி கூட்டம். லப்ட அடிக்குது இதயம், காதல் சொல்ல தயங்குது உள்ளம். வெளியிட்டு வைத்த தமிழக பிரபல எழுத்தாளர் பாமரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்து வெளியீட்டு உரையினை வழங்குமாறு அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். பாமரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். தம்பி வளனுடைய இந்த பாடல் பேழை வெளியிடுதல் அதுவும் நமது மன்னார் மண்ணில் நின்று வெளியிடுவதில் நான் ரொம்ப பெருமகிழ்வு கொள்கிறேன். என்னுடைய நீண்ட காலமாக பார்க்க சொந்தங்களை எல்லாம் இங்கே பார்க்க வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலும் ஒரு காதல் தின கொண்டாட்டமாக தம்பி வளன் எழுதிய அந்த பாடல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வந்தவுடனே எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. குத்து விளக்க பற்ற வைக்க சொன்னாங்க. என்னடா அவன் பட்ட பகலில் குத்து விளக்க பற்ற வச்சு, அப்போ நல்ல வேலை அது கற்பூரம் வச்சுருந்தாங்க 4 பக்கமும். அந்த அளவில் நம்ம மக்கள் கொஞ்சம் புத்திசாலிகள் போல் இருக்கு. இல்லைன்னா அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வீணாக்கியிருப்பாங்க. வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான். அதுதான் நம்ம சிக்கல். சரி, ஆனாலும்
நான் ஒரு காதலில் ஒரு PhD வாங்கினுங்கிற அளவில் எப்படியோ என்னை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்ச என் தோழன் உதயனும் வளனும் மகிழ்ச்சியாக இருக்குது. லப்பு டப்புன்னு துடிக்குது இதயம், அப்புறம் டப்பு டப்புன்னு இருக்கிறது. இந்த நானும் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் எழுதுந்தில்லை, பெரும்பாலும் கன்றாவியாக தான் எழுதியிருக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் வந்து டி ராஜேந்தர் படமெல்லாம் பார்த்துட்டு அவர் மாதிரி எழுதணும்லாம் எழுதி முயற்சி பண்ணியிருக்கேன். அது தமிழகத்தில் பல கூட்டங்களையும் சொல்லியிருக்கேன். அவரை மாதிரி எதுகை மோனையெல்லாம் வராட்டி ஏதோ நம்மளால் விட்டடிப்போன்னு அடித்து, கண்ணே உன் கண் மை கூட ஆண்மைக்கு சவால் விட்டது, உன் பெண்மையின் தன்மையால் நான் மென்மையாகி போனது, உண்மையிலும் உண்மை அப்படின்லாம் எழுதினேன். இதை கண்டு தான் என்னை கண்டு பெட்டைகள்லாம் பயந்து ஓடிச்சு. அதுதான் யதார்த்தம். அதனால் இனி பெண்களை கவரணும்னா நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், கவிதை எழுதக்கூடாது, அப்போ தான் அவங்களுக்கு அது பிடிக்கும்னு. ஆனால் என்னை போல் இல்லாமல் தம்பி நல்லா எழுதுவார்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே அனுபவிச்சிடும் கூட. சரிதானே, லவ் மேரேஜ் தானே. அதான் இருந்தாலும் அவங்க மனசு கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ 2024 ஒரு ஒளிப்பேழையை வெளியிடுறாருன்னா அது உங்களுக்கு எழுதப்பட்ட கதையா கவிதையா இல்லை சிம்பாலிக்கா வேறு யாருக்கா சொல்கிறாரான்னு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நம்ம மண்ணில் வந்து நின்று உங்கள் கூட நம்ம சொந்தங்களோட கதைக்கிறதும் எங்களுடைய இதுகளுக்கு மத்தியிலையும் எங்களுக்கான கலை இலக்கிய செயற்பாடுகள் எந்த விதத்திலும் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதை மற்றவர்கள் சொல்லும் விதமாகவும் இருக்கிற இந்த நிகழ்வில் இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி. இதில் இந்த செழுமை படலாம், இவருடைய இது செழுமையாக இருக்கலாம், அதில் தேவைப்பட்டால் மேலும் செழுமைப்படுத்தலாம். எப்பவுமே வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி தம்பி வளன் இன்னும் மேம்பட்டு இன்னும் பல இடங்களுக்கு செல்லலாம், செல்லுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வெளியீட்டு உரையினை அழகான முறையிலே நிகழ்த்திய பிரபல எழுத்தாளர் பாமரன் அவர்களுக்கு நன்றிகள். இத்துடன் இந்நிகழ்வு தொடர்ந்து இந்த சிறப்பான இருவட்டினை வெளியிட்ட படைப்பாளி எங்களுடைய கவிஞன் வளன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை நிகழ்த்துவார்கள். எனது இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிற இந்தியாவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் பாமரன் அவர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், எனது நண்பர்கள், ஆசிரியர் அவர்களுக்கும், கவிஞர் அவர்களுக்கும், எஸ்ஏ உதயன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, எனது இரண்டாவது படைப்பாக இது காணப்படுகிறது. முதல் படைப்பாக உள்ளச்சிதறல் என்ற ஒரு கவிதை புத்தகத்தை நான் படைத்திருந்தேன். இப்பொழுது காதலர் தினத்துக்காக ஒரு சிறப்பு பாடல் ஒன்று வெளியிட வேண்டுமென்று ஆசித்து எனது இரண்டாவது படைப்பை நான் வெளியிட்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் நிறைய படைப்புகளை வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளியீட்டு மூலமாக 2 படைப்புகளை படைத்திருக்கிறேன். இந்த படைப்பை சிறப்பாக செய்வதற்கு எனக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த சிறிய இடைவெளியில் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். பாமரன் விருதுகள் வேட்டையாடப்படும் உலகில் இதுவரை எந்த ஒரு விருதோ பட்டமோ பெற்றிடாத தமிழகத்தின் ஒரே எழுத்தாளராக தன்னை முன்மொழிகிறார் பாமரன். எனக்கு விருதுகள் வேண்டாம், என் வேலையை மக்கள் புரிந்து போதும், அதுதான் உண்மையான அங்கீகாரம். விருதுகளால் எந்த மாற்றமும் இல்லை. புகழின் பின்னால் ஓடாமல் மக்களின் காலடியில் அமர்ந்து மக்களோடே மக்களாக கரைந்து போவதே வாழ்க்கை என உணர்பவர் இவர். முதலில் செயல், பிற்பாடு தேவைப்படின் அதனை ஒட்டிய ஒரு நூல் வெளியீடு என்பதே பாமரனின் தனித்துவமான வாழ்க்கை முறை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற மரபு தொடரை யதார்த்தத்திற்கு ஏற்ப என் பணி கடன் வாங்கி கிடப்பதே என்று நகைச்சுவையோடு மாற்றி கூறும் துணிச்சல் இவருக்கு உண்டு. பெண்கள் அதாவது வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டை எடுக்கணும், அதுதான் சரியான முறை அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப குறைந்த சதவீதத்தில் இருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து அப்படிப்பட்ட ஒரு திருமணமே ஒரு பெண்ணுக்கு தேவையில்லை நான் சொல்றேன். 1988 அன்பு தோழிக்கு என்ற நூலின் வழியாக தனது எழுத்துப் பயணத்தை தொடங்கியவர். 1990 கூடங்குளம் அணுமின் நிலையம் குறித்த புத்தர் சிரித்தார் என்ற முக்கிய ஆவணப்படைப்பை தந்தார். தொடர்ந்து பகிரங்க கடிதங்கள், பெண்ணொன்று கண்டேன் மற்றும் புலம்பல் பக்கம் ஆகிய நூல்கள் மூலம் சமூகத்தின் மீதான தன் பார்வையை பதிவு செய்தார். ஊடகங்களின் போக்கைச் சாடும் சாட்டிலைட் சனியன்களுக்கு படித்ததும் கிழித்ததும் மற்றும் எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல போன்ற நூல்கள் இவரது எழுத்தின் வீச்சை உணர்த்தின. அணுவாய் சாவோம், சொதப்பல் பக்கம் மற்றும் டுபக்கூர் பக்கங்கள் என தொடர்ந்து 2022 சூடு, சொரணை, சுயமரியாதை வரை இவரது படைப்புகள் நீண்டு கொண்டே இருக்கின்றன. எழுத்தாளராக மட்டுமல்லாமல் சுயமரியாதை உள்ள ஒரு மனிதனோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தான் நான் தேவைன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இங்க என்னன்னா, இங்க இருக்கிற பெண்களே ஓகே நையாண்டி தர்பார் போன்ற தொலைக்காட்சி விவாதங்கள் வழியாக சமூகம் சார்ந்த தன் கருத்துக்களை சமரசமின்றி மக்களிடம் கொண்டு சென்றவர் பாமரன். அம்புட்டுத்தான், மற்றவை செயலில்